ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளஸ்டரிங் அப்படிங்கிற ஒரு அன்சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் டெக்னிக்கை பவர் பிஐல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பவர் பிஐ ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டேட்டாவை பவர் பிஐல இன்சர்ட் பண்றது, எப்படி லோட் பண்றது, பிளஸ் ஒரு பவர் பிஐ ஃபுல் டேஷ்போர்ட் பேசிக்கா எப்படி கிரியேட் பண்ணுங்க வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க ஒரு வேளை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல அந்த கிளஸ்டரிங், அதாவது அன்சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா சயின்ஸ் கான்செப்டை நம்ம பவர் பிஐ கூட எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு அது தேவைப்படுற சார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட் சார்ட். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிற டேட்டா செட் பார்த்தீங்கன்னா kaggle.com KAGGLE.com அந்த வெப்சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ண டேட்டா செட் தான் அது. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை டேட்டா விஷுவலைசேஷன் லேர்ன் பண்ணுறதுக்காகவும் எக்கச்சக்கமான டேட்டா செட் அவைலபிள் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கேகல் வெப்சைட்ல எவ்ரி இயர் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ற மாடல் வந்து ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணியோ இல்லை வந்துட்டு ப்ரைஸஸோ அவங்க கொடுப்பாங்க. நம்ம அதை வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டேட்டா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய டிவி ஷோஸ் அண்ட் மூவி ஷோஸை பத்தி ஒரு ரேட்டிங் உண்டான டேட்டா செட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் எப்படி கிளஸ்டரிங் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, அதுல என்னோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி நான் எடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி இந்த டேட்டா செட்டை நான் கிளஸ்டரிங் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே லெஃப்ட் சைடில் போயிருச்சு, என்னன்னு ஒய்-ஆக்சிஸ்ல. ஸோ ஏன் அப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கோரை வந்து ஒய்-ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு ஒய்-ஆக்சிஸ்ல போயிருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கோரை வந்துட்டு கீழே எக்ஸ்-ஆக்சிஸ்லையும் ஓட்ஸை வந்து ஒய்-ஆக்சிஸ்லையும் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஓட் வந்துட்டு 0.5 மில்லியன் அந்த ரேஞ்சில் 20 மில்லியன் வரைக்கும், சாரி 2.0 மில்லியன் வரைக்கும் ஓட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் நம்மளோட விஷுவலைசேஷனுக்காக. உங்களுக்கு முன்னாடி வச்சிருந்த டெக்னிக்கே ஓகே அப்படிங்கிறப்ப நீங்க அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இங்க ஒரு 3 டாட் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஃபைண்ட் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸோட கிளஸ்டர் அது நேம், டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளஸ்டர் ஆஃப் இண்டெக்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் எத்தனை கிளஸ்டர் வேணும், அதாவது கிளஸ்டர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா குரூப் பண்றது. குரூப்பிங்கோட இன்னொரு பேர் தான் கிளஸ்டரிங். எத்தனை குரூப்பா நம்ம அதை பிரிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்க ஆல்ரெடி ஆட்டோ அப்படிங்கிற செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 8 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்கோர் இருக்கிறதுனால நான் எனக்கு வந்து 8 பார்ட்டா பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால. ஸோ நம்பர் ஆஃப் கிளஸ்டர் வந்து 8 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கு லோட் ஆகிருக்கு. லோட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 8 குரூப்பா அந்த கிளஸ்டர் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி கலர்ல காட்டியிருக்கு நமக்கு, அதாவது கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 1, 2 to 8 வரைக்கும் எந்தெந்த இடத்துல டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா பார்க்க முடியுது. இதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்துட்டு நீங்க இங்க கொடுக்குற வேல்யூஸை வந்து டோன்ட் சம்மரைஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கிளஸ்டர் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு எரர் வரும். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா வந்து சம்மாவோ இல்லை ஆவரேஜாவோ இருந்தா மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய கிளஸ்டரை வந்துட்டு ஈஸியா அவைல் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடா டேட்டா சயின்ஸ்ல அன்சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் வந்து நம்ம இங்க பவர் பிஐல ஈஸியா கிளஸ்டரிங் பண்ணி பார்க்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். எந்த டவுட் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எந்த டைம்லனாலும் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye. Have a great day.